வள்ளி தெய்வானை சமேதராக காட்சியளிக்கக்கூடிய ஒரே இடம் பழமுதிர்ச்சோலை மட்டும்தான். உற்சவர் சிலைகள் நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். ஆனா கருவறையில மூலவர் சன்னதியிலையும் வள்ளியும் தெய்வானையும் முருகரோடு சமேதமா காட்சி அளிக்கக்கூடிய ஒரே படை வீடு பழமுதிர்ச்சோலையில மட்டும்தான். வலப்பக்கம் வள்ளி இருப்பாங்க, கையில தாமரை மலரோடு. இடப்பக்கம் தெய்வ யானை இருப்பாங்க, கையில நீலோற்பல மலரோடு காட்சி அளிப்பாங்க. இது எதனால அப்படின்னா, பொதுவா வள்ளியை இச்சாசக்தியாகவும் தெய்வ யானையை கிரியாசக்தியாகவும் சொல்லுவாங்க. முருகப்பெருமானை ஞானசக்தியாக வைத்து பேசுவாங்க. இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முருகப்பெருமான் சிவமாக இருக்கிறாரு, வள்ளி இச்சாசக்தியாகவும் தெய்வ யானை கிரியாசக்தியாகவும் கையில் இருக்கக்கூடிய வேல் ஞான சக்தியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகை புராணங்களும் இருக்கு. ஆனா மொத்தத்துல வள்ளி இச்சாசக்தி, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய தன்னுடைய ஆசை எல்லாமே. தெய்வ யானை கிரியாசக்தி செயல், ஒன்றையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்றோடொன்று கலந்ததுங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த கோலம் அப்படிங்கறது பெரியோர்கள் வழி சொன்னது.